नवगौरवरं नव पुष्पशरं नवभाभधरं नवलास्यपरं नवगौरवरं नवहास्यकरं नवहेमवरं प्रणमामि शचीसुतगौरवरं नवहास्यकरं नवप्रेमयुतं नवनीतसुतं नववेषकृतं नवप्रेमरसं नवप्रेमयुतं नवनीतसुतं नववेषकृतं नवप्रेमरसं नवदाविलसशुभप्रेममयं प्रणमामि शचीसुतगौरवरं नवदाविलसशुभप्रेममयं प्रणमामि शचीसुतगौरवरं हरिभक्तिपरं हरिनामधरं हरजाप्यहरं हरिनामपरं हरिभक्तिपरं नयने सततं प्रणयसुधरं प्रणमामि शचीसुतगौरवरं नयने सततं प्रणयसुधरं प्रणमामि शचीसुतगौरवरं सततं जनधा भवदापहरं परमाधपरायण योगगतिं नवलेहकरं जगदापहरं प्रणमामि शचीसुतगौरवरं नवलेहकरं प्रणमामि शचीसुतगौरवरं निजभक्तिकरं प्रियचारुधरं नरनाथननाहर राजकुलं निजभक्तिकरं कुलगामिनी मानस्यलास्यकरं प्रणमामि शचीसुतगौरवरं कुलगामिनी मानस्यलास्यकरं प्रणमामि शचीसुतगौरवरं हरदालबलं गलगन्धरं मृदवाद्यसुवीनिकया मधुरं हरदालबलं गलगन्धरं मधुरं निजभक्तिगुणाविदनाट्यकरं प्रणमामि शचीसुतगौरवरं निजभक्तिगुणाविदनाट्यकरं प्रणमामि शचीसुतगौरवरं योगधर्मयुतं पुनरन्दसुतं धरणी सुचितं भवभावोदितं योगधर्मयुतं पुनरन्दसुतं
श्रीशुतगौरवरं तनुजानहितं अरुणं नयनं चरणं वदनं प्रधने स्खलितं सकनामधरम् अरुणं नयनं चरणं वदनं वदने स्खलितं सकनामधरम् अरुणं नयनं चरणं वदनं वदने स्खलितं सकनामधरम् वदने स्खलितं सकनामधरम् गुरुते सुरसं जगद्धारिवन् प्रणमामि श्रीशुतगौरवरं गुरुते सुरसं हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा हरे 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 राम Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama ஹரே கிருஷ்ணா. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான சாங் இது. இது வந்து சர்வ பட்டாச்சாரியா பாடினதுதான். சசி சுடாஸ்தகம் சுச்சாஸ்தகம் சுச்சாஸ்தகம். ஓகே, மாதாஜி வெளியா அவங்க வருவாங்க. சரி சரி. ஓ, நீங்கள் அவங்க சரி. ஸோ ரொம்ப முக்கியமான சாங் இது. இது சைத்தன்ய மகாபிரபு பற்றி பாடல். ஓகே, சைத்தன்ய மகாபிரபு பற்றி நிறைய பாடல் இருந்தார். ஆனால் அவர் எல்லாத்தையும் ஹில்ஸ் போட்டார். சைத்தன்ய மகாபிரபு என்னை பற்றி இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நான் பகவான் இல்லை அப்படின்னு சொல்லி. இதில் வந்து சைத்தன்ய மகாபுடைய இதை வர்ணிக்கிறாரு. அது புக் வேணும் தான். அது புக்கா ஓகே இல்லை, இது இங்கிலீஷ் பார்க்குது. ஸோ நவ கௌரவரம் அப்படின்னா அவருடைய ஃபார்ம் இருக்கு இல்லையா, எப்பயுமே அவர் வந்து ஃப்ரெஷ்ஷாக டிஞ்சுடு குங்குமம் கலந்த அந்த ஃபார்ம், கோல்டன் கலர். ஓகே, கோல்டன். அவர் வந்து எப்பயுமே அந்த ஆரோஸ் ஆஃப் நியூலி பிளாசமிங் ஃப்ளவர்ஸ். குப்பிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மன்மத இலை மாதிரி பண்ணுறாங்க இல்லையா, சிவன் எரிச்சார் அவரை இல்லையா, மன்மதனை. அதே மாதிரி இவர் என்ன பண்ணுறாருன்னா பிளாசமிங் ஃப்ளவர்ஸில் ஆரோ வந்து பக்தர்கள் மேலே கொடுக்குறாரு. ஓகே, அவருடைய எமோஷன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பாவத்திலே இருக்கும். பாவம்னா எக்ஸ்டசி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா சத்தா சாது சங்கா பஜனக்கிரியா அப்படின்னு நிறைய ஸ்டேஜ் இல்லை, கடைசியில் பாவம், அதுக்கடுத்து பிரேமம். இந்த அவருடைய மூடு எப்போனா எப்பயுமே அந்த பாவத்திலே நியூ மூடில் இருப்பார் சைத்தன்ய மகாபிரபு. அவர் நல்லா டான்ஸ் பண்ணது பிடிக்கும். ஓகே, அவர் வந்து ஹாஸ்யகரம்னா நிறைய ஜோக்ஸ் பண்ணுவார்.
நிறைய ஜோக்ஸ். ஆனால் ஹியூமராக இருக்கும், பட் ஆனால் யாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பண்ண மாட்டார். ஓகே, அதே மாதிரி அவர் வந்து அவருடைய லெசர்னா அந்த இது தேஜஸ். ஓகே, அது வந்து ஃப்ரெஷ் கோல்டு, ஃப்ரெஷ்லி கேஸ்ட் கோல்டு, அந்த மாதிரி ரொம்ப தங்க நிறமாக அப்படி மின்னும். ஓகே, இந்த மாதிரி கௌரங்க மகாபிரபுக்கு சசியோடைய பையனுக்கு நான் வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். ஓகே, 2வது ஸ்டான்ஸா பார்த்தீங்கன்னா நவ பிரேம யுத்தம் நம்ம நீத்த சுச்சம். அவர் வந்து எப்பயுமே கடவுளுடைய அன்பை வந்து தாங்கி இருக்கிறாரு. அவர்கிட்ட எப்பயுமே இருக்க கடவுளுடைய அன்பு, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய லெசர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் பட்டர், கலர் ஆஃப் ஃப்ரெஷ் பட்டர். வெண்ணெய் எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக, அந்த மாதிரி. ஓகே, அவருடைய வேஷ்டி இந்த தோத்தியில் கட்டியிருப்பாங்களா, நியூ டிசைனில் கட்டுறாரு. அவர் நம்ம ஒரே மாதிரி கட்டுறோம்ல, நியூ டிசைனாக கட்டுறாரு. சரி, மடிச்செல்லாம் கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி அவர் வந்து எப்பயுமே அவர் வந்து எப்படி இருக்காராம், நவ பிரேம ரசம், புது புது அனுபவங்கள்லாம் அவர் உணர்றாராம். ரசம்னா அந்த ரிலேஷன்ஷிப் கிருஷ்ணாவோட, அது அனுபவங்கள் உணர்றார் கௌரங்க மகாபிரபு. ஓகே, அதே மாதிரி பக்தி வந்து 9 இது இருக்குது, முறைகள் இருக்குது. சவனம் கீர்த்தன்ல வந்து 9 முறைகள் இருக்குது. அந்த 9 வேதங்கள்லேயும் அவர் சிறந்திருக்கிறார். ஓகே, அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப கருணை உள்ள அன்பு உள்ள ஒரு நேச்சரில் இருக்கார். இந்த மாதிரி சச்சி நந்தனுக்கு எனக்கு வணக்கங்கள் சமர்ப்பிக்கிறேன். அப்புறம் ஹரிபக்தி பரம் ஹரிநாமதரம். அவர் எப்பயுமே ஹரியோட பக்தியிலேயே மூழ்கி இருக்கிறார். அவர் எப்பயுமே ஹரியோடைய சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ணா மதியம் சொல்லிட்டே இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி அவருடைய ஃபிங்கர்ஸில் அவர் சாண்ட் பண்ணுவார். மினிமம் 64 ரவுண்ட் சாண்ட் பண்ணிடுவார். ஃபிங்கர்ஸ்லேயே கணக்கு வச்சுக்கிறார். கையில் ஃபிங்கர்ஸ்லேயே கணக்கு வச்சுக்கிறார். எவ்வளோ கஷ்டமா இருங்க. 64 ரவுண்ட் போனால் எவ்வளோ கஷ்டம். 108 பண்ணாலும் நமக்கு எந்த இடத்துல பட்டுறோம்னு பறந்துடும். 64 ரவுண்டு. ஹி கவுண்ட்ஸ் ஹோல் நேம்ஸ் வித் ஃபிங்கர்ஸ். அதனால் அவருக்கு எப்பயுமே ஹரிக்கு அடிக்டடாக இருப்பார். அவருடைய கண்கள்லேருந்து சத்தத்தம் நயனே சத்தத்தம் பிரணயாசுதரம், கண்கள்லேருந்து தாரதானே தண்ணி வந்துட்டே இருக்கும். கண்ணீர். இப்போ இந்த மாதிரி கௌரவம் நான் வணக்கம் செலுத்துகிறேன். சததம் ஜனதா பவ தாபகரம். எப்பயுமே அவர் மக்களுடைய பிறப்பு இறப்பு அந்த தாபத்தை வந்து நீக்கிறார். ஓகே, அப்புறம் அவருடைய இது என்னன்னா, யாரெல்லாம் அவரை உண்மையாக நினச்சி வணங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். அவர் தான் கோல் நினச்சி வணங்குறாங்களா அவங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணுவார். ஓகே, அதே மாதிரி நவ லேககரம் ஜெகத் தாபகரம். அவர் வந்து மனிதர்களை வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ண பிரேமையில் ஆழ்த்துறார். ஹனிபி எப்படி ஹனியை நோக்கி வரும் அந்த மாதிரி அவர் ஆழ்த்துறார். ஓகே, அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, ஜெகத்தாபகரம்னா பௌதிக லோகத்தில் இருக்கிற அந்த ஃபீவர். அந்த ஃபீவர் என்னது, இந்த பௌதிக லோகத்தில் நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற ஃபீவரை வந்து குறைக்கிறார். இந்த மாதிரி கௌரவம் வணக்கங்கள் செலுத்துறேன். அப்புறம் நிஜ பக்தி கரம் பிரியச்சாருதரம். அவர்கிட்ட என்ன பக்தி இருக்கும் அந்த பக்தி அவர் வளர்க்கிறார். ஓகே, நிஜ பக்தி கரம் பிரியச்சாருதரம். அவருடைய கிங்கரா சர்வன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக என்ன பண்ணுறாரு அவர் தெரிகிறார். நதனராஜகுலம் நிஜ பக்தி கரம் பிரியச்சாருதரம் நதனராஜகுலம். அவருடைய டான்ஸிங்னால என்ன பண்ணுறாரு அவர், அந்த விரஜ பாவத்தில் இந்த பராமவர் இது இருக்கும் இல்லையா, அதை வெளிப்படுத்துறாரு. அதை அனுபவிக்க தான் வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. எதுக்காக வந்தார் சைத்தன்ய மகாபிரபு, ராதா எப்படி கிருஷ்ணரை நேசிக்கிறாங்க அதை அனுபவிக்க தான் வந்திருக்கிறார். ஸோ அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறார். ஓகே, அதே மாதிரி அங்கே இருக்கிற குல காமினி மானச லாசியகரம், அங்கே இருக்க கோபிஎஸ் வந்து அவங்களுடைய மனதை வந்து டான்ஸ் பண்ண வைக்கிறார். ஓகே, அந்த கௌரவாக நான் வணக்கங்கள் சமர்ப்பிக்கிறேன். கரத்தாள வளம் கல கந்தரவம். கரத்தாளம் வாசிட்டு அழகாக அவருடைய தொண்டையிலேருந்து இனிமையான பாடல் வருது. அங்கே வாத்தியங்கள்லாம் வாசிக்குது, வீணையெல்லாம் அந்த மாரி
நிறைய வாத்தியங்கள்லாம் வாசிக்குது. ஓகே, மிருதுவாத்திய ஸ்வீனிக்கையா. மிருதுவாத்தியன்னா ரொம்ப சாஃப்டாக ப்ளே பண்ணுறாங்க வைப்ரட் நோட்ஸ் வீணையில். அவர் என்ன பண்ணுறாரு, அவர் மேலேயே அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். ஓகே, இந்த மாதிரி அவர் ஏன்னா கிருஷ்ண மேலேயே தியானம் பண்ணணும் இல்லையா. நிஜ பக்தி குணாவது நாட்டியகரம். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இது பண்ணும்போது அவர் வந்து டான்ஸ் பண்ணுறார். ஓகே, கரெக்ட் தானே? He thus inspires the devotees to perform dramatic dancing. ஸோ இந்த மாதிரி கர்த்தால பாசிட்டு பாடிட்டு ஆடிட்டு எல்லா பக்தர்களையும் ஆடுறதுக்கு என்ன பண்ணுறாரு, இன்ஸ்பயர் பண்ணுறார். ஓகே, இதான் வந்து 5வது. 6வது. இப்போ 7வது பார்க்கலாம். 7வது யுக தர்ம யுத்தம் புனர்நிர்ணய சுத்தம் இல்லையா. யுக தர்ம யுகம்னா 4 யுகம் இருக்கு இல்லையா. திரேதாயுகம், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். எல்லா யுகத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இந்த கலியுகத்துக்கு என்ன தர்மம்? யுக தர்ம யுகம்னா சங்கீதம். அதை நிலநடத்துக்கு வந்திருக்காரு. ஓகே, புனர்நந்த சுத்தம். அதே நந்தபாகன் சுத்தம்னா பையன், அந்த நந்தபாகனுடைய பையன் வந்து திருப்பி வந்திருக்கார். புனர்னா எனக்கே திருப்பி வந்திருக்காரு. எப்படி வந்திருக்காரு? சச்சிநந்தனா வந்திருக்காரு. ஓகே, தரணி சுச்சித்திரம். இந்த எர்த்துடைய ஒரு சிறந்த ஒரு ஆர்னமெண்ட் அப்படின்னா மிகச்சிறந்த மனிதர் இந்த இடத்துல. ஓகே, சுப்ரீம் பர்சன். பாவோச்சித்தம் அப்படின்னா இந்த பௌதிக லோகத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏற்ற அப்படி அந்த ப்ரீச்சிங் மூடில் அவர் ப்ரீச் பண்ணுறார். ஓகே, எப்படி ப்ரீச் பண்ணால் இந்த பௌதிக லோகத்தை மக்களை வெளிப்பலாம் அப்படின்னு சொல்லி ப்ரீச் பண்ணுறார். தனு தியான சித்தம் நிஜ வாசயுத்தம். தன்னுடைய மேலேயே அவர் மெடிடேட் பண்ணுறார். அவருடைய கூட்டு வந்தார். ஸோ நவதீப் பிருந்தாவன்லாம் டிஃப்ரெண்ட் கிடையாது. அங்கே இருக்கிற நவதீப் கோலா பிருந்தாவன் இருக்குல்ல, அந்த நவதீப் அங்கே உள்ள பிருந்தாவன் தான் இங்கே இருக்குது. ஓகே, அந்த கௌரவாவுக்கு நான் வணக்கம் சமர்ப்பிக்கிறேன். அருணம் நயனம் சரணம் அசம். லாஸ்ட் ஸ்டான்ஸ் அது. அவருடைய கண்கள், அவருடைய பாதங்கள், அவருடைய உடைமைகள், துணி எல்லாம் எப்படி இருக்கான்? இப்போ ரெட்டிஷ் கலரில் இருக்கான். ஓகே, எப்படி வந்து அருணோதயம் சூரிய பகவான் வரும்போது அந்த ஒளிக்கதிர்கள் வரும் இல்லையா, வர முன்னால் அந்த மாதிரி கலரில் இருக்கு. ஓகே, அவர் வந்து வதனேஷ் கலித்தம் சுக்க நாமதம். அவருடைய நாமங்களை சொல்லும்போது அவருக்கே வாய்ஸ்லாம் தழுதழுதான். நயனம் கலத் அஸ்ருதாரையா வதனம் கத்கதா ருதயாகிறா உலகை நிஷிதம் அபுக்கதா தவநாம கிரகே பவிஷ்யதி. இந்த மாதிரிலாம் வரணும். ஆக்சுவலாக என்னன்னா நாக்கு தழுதழுக்கிறது, பேச முடியாமல் இருக்கிறது, இந்த மாதிரி தான் சிம்டமா. அவருக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மாதிரி நாமங்கள் சொல்லும்போது அந்த மாதிரி தழுதழுக்குதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவர் வந்து எல்லார்ட்டையும் வந்து ஒரு ஆன்மீக அன்பை வந்து எல்லாத்தையும் தட்டி எழுப்புறார். ஓகே, இதுதான் கௌரவமாக அவருக்கு நான் மறக்காம சேர்ப்பிக்கிறேன் சொல்லி சொல்கிறார். ஓகே, இது அருமையான சாங்கு. இதுதான் அப்போ நான் படிக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.